கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உபாகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்க 32ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. கவனிங்க, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லையா? கவனிங்க, யோசனையே இல்லை, உணர்வும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் யோசனையில் பெரியவர். அவர் யோசிக்கிற காரியங்களை இதற்கும் யாரும் யோசிக்க முடியாதவர்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள், ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், தேவனை தேடுகிறீர்கள். ஆனால் உங்கள் யோசனைகள் இப்படி இருக்கும்போது கவனிங்க, ஏன் என் யோசனை இப்படி மாறிச்சு? ஏன் அந்த பிஸ்னஸ் தொடங்கினேன், நான் அந்த பிஸ்னஸோட தோல்வியை சந்திச்சிருக்கேன். இந்த திருமண வாழ்க்கையில் எனக்கு இப்படி இருக்குது, பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளை இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை இப்போது யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறேன். நீ என்ன பண்ண? ஒவ்வொரு காரியங்களும் சேர்த்து முன்னாடி யோசனை பெரியவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு யோசனை கொடுங்க. நான் எப்படி நடக்கணும், எனக்கு யோசனை கொடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உணர்வு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை நடத்தி வந்த விதங்கள்லாம் நினைக்கணும். நினைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்க, என் தேவையை அற்புதமாக இப்படி சந்தித்திருக்க, நான் குறைவுபட்டவனாய் மாறின எத்தனையோ நாட்களில் எனக்கு ஒரு நிறைவை கட்டளையிட்டு என்னை ஆசுவத்திருக்க தேவன் நீர் அல்லவா. இப்பொழுதும் நான் நெருக்கப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன் என்ற விஷயத்தை பேச விட இந்த நெருக்கத்தை என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் தேவன் என்னை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விதத்தில் பாதுகாத்தான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒன்று. அடுத்தது பாருங்க, உணர்வடையணும். அதிலே அற்புதம் செய்து இதனையும் அற்புதம் செய்வார், அதில் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தா இதுலேயும் மாற்றம் கொடுப்பார். அப்படி எண்ண வேண்டும். நாமளும் என்ன பண்ணுறதுல நிறைய நேரங்களில் அப்படி எண்ணுவது இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்க, நிறைய நேரங்களில் ஒரு சில காரியங்களை நம்மளை பார்த்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வானங்களே எனக்கு செவி கொடுங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? அவர் உண்டு பண்ணின ஒன்றை பார்த்து தான் பேசுவார். இப்போ நீங்கள் பேசுறீங்க, ஒரு காரியத்தை புரிய வைக்கணும், உங்கள் பிள்ளைகிட்ட தான் பேசுவீங்க, உங்கள் மனைவிகிட்ட தான் பேசுவீங்க. அம்மா ரோட்டில் பாருங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்லையே. எனக்கு உண்டானவங்க, என்னை சார்ந்தவங்களை தான் நான் கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி பிரச்சனைக்கு நான் இப்படி பட்டிருக்கேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொல்றத யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு உண்டானவங்க. நம்முடைய தேவன் அதை தான் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் என்ன பண்றது? செவிக்கொடு, எனக்கு செவிக்கொடு, நீ வா, நான் கூட பேசுவேன் என்று சொல்கிறார். நான் கூட பேச ஆயத்தமா இருக்கிறேன். அப்போ பேசும்போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வழிகளிலே நடக்க முடியாதவர்களாக காணப்படுவார். அப்போ அவர்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் யோசனை கட்டவர்களாம், அவர்கள் உணர்வு இல்லாதவர்களாம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுற நீ யோசனை கெட்டு போயிருக்கிறியா, உணர்வு இல்லாமல் இருக்கிறியா? ஒன்று கெட்டு போகுமானால் அந்த கெட்டு போனதை பயன்படுத்தி தான் உன் வாழ்க்கை நாற்றம் அடித்துட்டோம். அப்போ கெட்டு போனதை என்ன பண்ண? தூரத்துக்கு போட்டுருவோம். இந்த கெட்டு போனதை பக்கத்தில் வைத்துக்கணும். கவனிங்க, இன்றைக்கு நீங்கள் கெட்டு போவதனால தேவனை விட்டு தூர போகிறவர்களாய் மாறிடுவீங்க. நீங்கள் கெட்டு போவதனால தேவனை தேடாமல் ஆரம்பிச்சுடுவீங்க. அப்போ உன் வாழ்க்கையில் உணர்வு இருக்காது. ஏன் நான் இப்படி நடக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையுடைய மாறிடுச்சு தெரியாது. நான் கடந்த நாட்களில் பார்க்குறேன், ஒரு தம்பி அம்மா அப்பா இருந்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க பேர்ந்து போகிறாங்க, அவங்க அம்மா பைத்தியம் ஆகிறாங்க. அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பையன் வளர்ந்து வந்த நாட்களில் அப்படியே பக்கத்தில் யாருக்குன்னா சாப்பிட்டு அப்படியே வளர்ந்து போனாங்க. அவங்க வேலையை சின்ன சின்ன வேலையில் செய்திருப்பாங்க. அதில் ஒருத்தன் தவறான பழக்க வழக்கத்தில் ஏற்பட்டு தவறு செய்து ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னொருவன் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பான், அவனாக இருப்பான். அவன் பாருங்க கொஞ்சம் கம்பீரமாக அப்படி திம்புறா, யார் பேச்சு கம்பிட்டான், யாரும் இது சொன்னாலும் இது பண்ணா, நான் கரெக்டாக இருக்குன்னு நடப்பான். அவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறவங்க சொன்னா, டே இப்படி இருக்காதா, இங்கே ஒன்று பண்ணுறா, இந்த பண்ணுறான்னா அதை கேட்கவே மாட்டான். நீ என்ன சொல்லிட்டு வரேன்னா உக்காரனா சாப்பிட்டு போனா காசு போடணும், அதை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போனா அவனும் பைத்தியமாய் மாறும். இன்றைக்கு அவன் வீட்டில் படுக்க வேண்டிய ரோட்டில் போய் படுத்து கிடக்கான். கூப்பிட்டாலும் வருவதில்லை. ஒரு வெயில் அடிச்சுல ஓரமாக போயிட்டு ஒதுங்கி நிழலை தேடுவோம். ஆனால் வெயிலில் ரோட்டில் பட்டு கிடக்கான். அவனை யாருமே இப்போ என்ன பண்ணல, கூப்பிடுவதில்லை. ஏன் என்று சொன்னால், கெட்டு போவோம் என்று சொன்னால் நாம் நமக்குரிய இடத்தை விட்டு தூரமாக விலகி போயிடும். கெட்டு போவோம் என்று சொன்னால் நாம் ஒருவரோடு இணைக்கப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி மாட்டோம். ஏன் நான் இங்கே இருக்கிறேன்ற யோசனை கூட இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில். ஏன் என்று சொன்னால், இப்போ வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அவன் பக்கம் ரோட்டில் தான் திரியிறான், படுத்து தூங்குறான். இப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அவனுக்கு என்னன்னா உணர்வு இல்லாமல் போய்விட்டது.
நான் எங்கே படுகிறேன், நான் என்ன காரியங்கள் செய்கிறேன் உணர்வற்றவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூர போகிற காரியங்கள் இருக்குமானா நீ உணர்வில்லாதவனாய் மாறிவிட. இந்த உணர்வு அற்றவனாய் நீ காணப்படுவேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நிறைய குறைவுகளை பார்க்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது பாருங்க, 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனை தேடக்கூடிய மனிதன் இருக்கிறாரா என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்களா, ஒருவரும் அங்க என்ன பண்ண சரியான வழியில் நடக்கலையா. ஏன் என்று சொன்னால் தேவனை தேடக்கூடிய உணர்வு நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய வழியை விட்டு விலகுவோம், நாம் வழி மாறி நடப்போம். இன்றைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரல, ஐயா சர்ச்சைக்கு சும்மா வந்திருந்தா எல்லாம் நடக்குமாயா. அப்ப அந்த உணர்வு இல்லாமல் போகும்போது நீ வழி மாறுகிறவனாய் மாறிடுவ, வழி தப்பி போகணும்னா இருப்ப, வழி தவறி போனோம்னாய் மாறிடுவேன். அப்ப வழி தவறும் போது உன் வாழ்க்கையில சரியான பாதையில சரியான இடத்த நீ போய் சேர முடியாது. உன் வாழ்க்கையில நீ நினைச்சிருப்ப, உங்க அம்மா அப்பா எல்லாம் வாழும்போது பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு சொல்ற, இவங்கள போல வாழ்க்கை இதை விட நம்ம நல்லா இருக்கணும், நல்ல வீட்டை கட்டணும், நல்ல மனைவி திருமணம் பண்ணணும், நல்ல பிள்ளைகளை பெற்றுடணும், எல்லாம் செய்வேன். ஆனா அவன் ஜெனரேஷன் எப்படி வரும், அதே மாதிரி தான் வரும். அவங்க தாத்தா போலே இருக்காங்க பாரு, அவங்க ஆயா போல இருக்காங்க. ஏன் அப்படி மாறுதுன்னா நீ யோசிச்ச விதங்கள்லாம் வேற. நம்முடைய தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம், அந்த மனைவி நான் திருமணம் பண்ணிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. நீர் என்னை எந்த இடத்துல வைக்க போகணும் அந்த இடத்துல நான் ஒரு வீட்டை கட்டுவேன், எனக்கு கிருபை தாங்க. நீர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்குது. நீர் கொடுக்க போற நல்ல சொந்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நானும் ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடாது, என் தேவன் ஒன்றை எனக்கு நம்ம கொடுக்க வேண்டும், அது எனக்கு நேர்த்தியும் அழகுமாய் இருக்கும். அப்படியே இப்படி சொல்லி ஜபிக்கணும். யாருமே சொல்லுவதில்லை. ஏன்னா அந்த உணர்வு இல்லை, அந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடையில. சபைக்கு வந்து சும்மா உட்காந்து போய் நகர்த்து, சபைக்கு உட்காந்து எப்போ அந்த உணர்வு வருதுன்னு சொன்னா, எல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷத்தை கடந்த பிறகு நம்ம அப்போ எப்படி ஜபிக்காம போனோம். எப்போ தெரியுமா, அந்த அனுபவம் வந்த போது. அதனால என்னன்னா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆலயத்துக்கு போகிற நீங்க தேவனுடைய வார்த்தையோட பாடல்களை கேட்டு அனுபவம் உள்ளவர்களாக மாறிங்க. கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிங்க, கர்த்தரோடு பழக ஆரம்பிங்க, ஆண்டோடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தரோட தேவையை சந்திப்பார், கர்த்தரோட நெருக்கத்தை மாற்றுவார். அந்த அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சியை நீ உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைல உணர்வு அற்றவளாய் நம்ம வாழக்கூடாது. உணர்வு அற்றவளாய் இன்றைக்கு வாழும்போது வழி விலகி போகும். 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கவனிங்க, எல்லாரும் இப்போ உணர்வு இல்லாதவன் எல்லாம் வழி விலகுனா, வழி விலகுனா எல்லாரையும் பார்க்கறது, எல்லாரும் எப்படி மாறிட்டாங்களா, வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்களாம். இப்போ வழி விலகின ஒரு மனிதன் கெட்டு போகிறவனாய் மாறினான். இந்த கெட்டு போகும்போது அவன் அங்கே பாருங்க அநேகரோடு இணைந்து வாழ மாட்டான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுனாலே அது என்ன பண்ணும், ஒரு நாற்றம் வீச ஆரம்பிச்சு. இவன் வரானா, ஏன் அவனை சேர்த்து வைக்கிறீங்க, அவன் வீட்டுக்குள்ளலாம் சேர்க்காதீங்க. ஏன்னா நீ நினச்சிருப்ப நான் வந்தால் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவேன். இல்லைங்க, உன் வாழ்க்கை நாத்தம் முடிச்சு போயிடுச்சுங்க. எப்போ தேவனை தேடக்கூடிய மனம் உனக்கு இல்லாமல் போதோ அப்பவே நீ நம்மளை கெட்டு போகிறவன். ஒரு கூட்டம் அன்றைக்கு ஏகமாய் கெட்டு போனது பாருங்க. அந்த கெட்டு போன கூட்டமாய் நாம இருக்கக்கூடாது. நாம் யாரா இருக்கணும், அது நற்கந்தம் வீசக்கூடியவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படின்னா, நாட்டமடைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நறுமணமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேத புஸ்தகத்தை நீ படிக்க 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 உன்னுடைய மனம் நல்லதாய் காண, நன்மை செய்கிறவனாய் மாறிவிடுவாய். நீ கெட்டு போகும்போது, ஏகமா வழி தப்பி கெட்டு போகும்போது நீ நன்மை செய்ய முடியாது. உனக்கு நன்மை செய்யக்கூடிய குணாதிசயம் இருக்காது. அவங்க இப்படி வெறுக்கிறாங்க, அவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும், பார்த்தியா நன்மை செய்யக்கூடிய குணாதிசயம் உன்னிட்டு போயிடுச்சு. பார்த்தியா, வழி விலகும் போது இத்தனை பிரச்சனை உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வழி விலகினவன் கெட்டு போகிறான், கெட்டு போனவன் நன்மை செய்வதில்லை. அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி போற. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆஸ்வாதத்துக்குள்ள கடந்து போனா நீ தேவனை தேடக்கூடிய மனிதனாய் மாற வேண்டும். தேவன் மேல அன்பு காட்டனாய் மாற வேண்டும். தேவன் மேல பிரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு பிரியம் நமக்குள்ள இல்லை.
நடப்பதில்லை. நடந்து பார், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். எத்தனையோ பேர் நான் பார்க்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா ஓடின ஓட்டத்தை நிறுத்துறீங்க. ஏன்? எதனால? உணர்வு இல்லாமல் போகுமானால் உன் ஓட்டம் நின்று போயிடும். நான் எங்கே ஓடுகிறேன், என்ன செய்கிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறேன், அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். இப்போ நான் முன்னாடி பேசி கொண்டிருக்கிறேன், நான் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன்னு தெரியாமல் நான் உணர்வட்டு காணப்படினா எதோ ஒன்றை கவனித்து கொண்டு நின்று கொண்டிருப்பேன். ஏன் அவர் அப்படி நின்றுட்டார்னா, உணர்வு இல்லாததுனால நான் இதை ஒன்று கவனிச்சு நோக்கங்க. உணர்வு இருக்கும்னா நான் உங்களோடு பேசுகிறேன், உங்களுக்கு இந்த வார்த்தையை போதிக்கிறேன் என்று உணர்வு எனக்கு. இன்றைக்கு நீங்கள் உணர்வு உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் பார்த்து வேதனைப்படுகிறார். நிறைய நேரத்தில் இந்த ஜனங்களை பார்த்து, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் குறித்த ஜனம், ஆனால் இந்த ஜனமும் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே. வேதத்தில் ஏசாயா புத்தகத்தை நீங்க பார்க்கும்போது பாருங்க, அங்கே 1:3 பார்க்கும்போது, மாடு தன் எஜமானையும் கழுத கூட தன் ஆண்டவனுடைய முன்னணி அணியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் அறிவே இல்லை, உணர்வே இல்லை. 2 காரியங்கள்லாம் தேவனை தேட மாட்டான். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனம் அறிவுள்ளவனாய் மாறிக்கோ, உணர்வுள்ளவனாய் மாறிக்கோ. இந்த அறிவும் உணர்வும் வந்தால் நீ சரியான வழியில நடக்கிறனாய்த்து, உன் பாதை சரியாய் இருக்கும். நீ மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்தை சரியாய் நடத்த முடியும். உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இப்போது ஒரு மக பேசும்போது அந்த மக சொல்றாங்க, அப்பா அப்படின்னு. அந்த பிள்ளை தன் தகப்பனை அப்பாவை கூட முடியவில்லை, தன் தகப்பன் கூட இல்லை. அதில் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணா அப்பான்னு அன்பு காட்டும். ஆனால் பார்க்குறவங்களாம் அப்பாவை மாடுவாங்களா? சொல்லுமா அப்படின்ட்டு போயின்னு இருப்பாங்க. அந்த பிள்ளை கூப்பிடுகிற இயக்கத்தை பார்த்து, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன காரியம் கேட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய பேரை புரிந்து கொள்ள தெரிஞ்சனால கேட்டேன். அப்போ கேட்கும்போது, அப்பா கூட இல்லையாம்மான்னு. இல்லைங்கப்பா, அப்பா வேற ஒருத்தரை திருமணம் பண்ணின்னு அங்கே இருக்காங்கப்பா, எங்களை கூட பார்க்க கூட வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வேதனையோட சொன்னார். அது சொல்லும் போது நான் கேட்டு, சரிம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் என்ன பண்ண ஜெபிக்கிறேன். உங்க அப்பாவை கட்டி வைத்திருக்கிற அந்த அந்தகார வல்லமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து வெளியில கொண்டு வருவதற்காக ஜெபிக்கிறேன் உனக்காக. அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். உங்க அப்பா உன்னை தேடி வருவா, உன்னிடமா பேசுவா, உன் பக்கமா திரும்புவா. இந்த வாரத்தில் அந்த அற்புதம் நடக்கும்னு அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அந்த தகப்பனுக்கு பாருங்க, நான் வழி மாறி போய் என் குடும்பத்தை விட்டு விட்டு நான் வேறொன்னை தெரிந்து கொண்டு அதை குடும்பமா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்களே, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்களே அப்படின்ற உணர்வு இல்லாமல் போய் இன்னைக்கு தன் குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி மாறுவீர்கள் என்று சொன்னால் உன் குடும்பத்தை மறந்து விடுவாய், உன் குடும்பத்தை வழி தப்ப பண்ணிடுவாய். உன் குடும்பம் என்ன பண்ண இன்னைக்கு ஆசீர்வாதம். நீ சரியாய் தேவனை தேடி அவருடைய வழியிலே நடக்கும்போது கவனிச்சிங்களா, உன் வாழ்க்கை சிறந்திருக்கு, உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். நீ மாத்திரம் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் அந்த வழியில் நடப்பார். அப்போ நாம் தேவனை தேடுகிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும், தேவன் மேல அன்பு காட்டுகளாய் மாற வேண்டும், தேவனோடு நெருங்கினவளாய் மாற வேண்டும். தேவ ஜனமே, தேவனோடு கூட நீ பழகும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசனை இல்லாமல் இருக்கிறியே, உணர்வு இல்லாமல் இருக்கிறியே, நான் உனக்கு எத்தனை நன்மை செய்தேன், நீ எங்கே இருந்த, உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தனே, உனக்கு உதவி செய்தனே. இன்றைக்கு நீ பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீ எங்க இருந்தாலும் யோசிச்சு பார். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்து யோசிப்பார். உன்னை கர்த்தர் அங்கிருந்து மீட்டெடுத்தாரே, ஏன் உனக்கு யோசனை இல்லையா? உணர்வு இல்லாமல் இருக்கிறியா? இந்த தேவனை தேடாம நீ யாரை தேட போகிறாய்? இந்த தேவன் மேல் அன்பு கொண்டுப்பார். அப்பா நான் உண்மை தேடுகிறேன்ப்பா, உங்களை நான் நம்புகிறேன்ப்பா, உம்மிடத்தில் நான் வருகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. மாடும் சரி கழுதையும் சரி, அது தன் எஜமானையும் தன் முன்னணியும் அறியுதா? என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்களே வேதனைப்படுகிறார். இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து வேதனைப்படுறார். நீ புரிந்து கொண்ட ஜனம், அப்பா நம்மிடத்துல வரேன்ப்பா, என் யோசனைனால நான் நடந்து உணர்வற்று காணப்படுறேன்ப்பா, வழி தப்பி நடக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. இன்னைக்கு உன் தேவன் உனக்கு உதவி செய்வா. அன்று நோக்கி பாருங்க, ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அறிவில்லாத சின்னங்களாய், உணர்வில்லாத சின்னங்களாய், யோசனை இல்லாத சின்னங்களாய் நடக்கிற சின்னங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வழி விலகி போனவர்களாய் இருக்கக்கூடாதுப்பா, வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க.
உம்முடைய வசனம் சொல்லிக்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லு. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னால், உம்முடைய வசனத்தின்படி வாழ்வோம் என்று சொன்னால், சரியான வழியில நாங்கள் நடக்க முடிய மாட்டோம், சரியான பாதையில நாங்கள் போக முடிய மாட்டோம். எங்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இப்படி நடத்த மாட்டோம். எங்கள் தேவன் ஒவ்வொருக்கும் துணையா இரு மாட்டோம். எங்கள் தேவன் தாமே துணையா இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா, நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, தேவனோடு கூட நெருங்க பழக, தேவ அன்பிலே நிலைத்திருக்கலாய் மாற கர்த்தருடைய கிருபை 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 உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உணர்வுள்ளவளாய் மாற்றி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.